2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. இதனை வெறும் தேர்தல் என்று சொல்வதை விட ஒரு ஜனநாயக திருவிழா என்று தான் சொல்ல வேண்டும். இவ்வளவு பெரிய தேர்தலை இத்தனை சிறப்பாக நடத்திய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நாம் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதைவிட முக்கியமாக இந்த இயந்திரத்தின் பின்னால் மௌனமாக உழைத்த நம் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கு நாம் ஒரு பெரிய சல்யூட் அடிக்க வேண்டும். தங்களின் அன்றாட பணிகளினுடைய கடும் வெயில், நீண்ட நேர பணி என பாராமல் மனப்பூர்வமாக உழைத்த இவர்களின் அர்ப்பணிப்பு தான் நம் ஜனநாயகத்தின் பலம். இவர்களுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். நிதர்சனம்: கொண்டாட்டத்திற்கு பின் ஒரு குறை. தேர்தல் முடிந்துவிட்டது. விரலில் வைத்த மை இன்னும் அழியவில்லை. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை இருக்கிறது. நமது வாக்குச்சாவடிகள் பெரும்பாலும் பள்ளிகளிலும் அரசு கட்டிடங்களிலும் தான் அமைகின்றன. பள்ளிகள் என்பவை நம் குழந்தைகளின் கல்வி கோயில்கள். ஆனால் தேர்தல் முடிந்து அதிகாரிகள் சென்ற பிறகு அந்த இடங்கள் ஒரு போர்க்களம் போல் காட்சியளிக்கின்றன. ஆங்காங்கே வீசப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் உணவு கழிவுகள், பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் குப்பைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக சுவர்களில் ஒட்டப்படும் போஸ்டர்கள், அவற்றை எடுக்கும் பொழுது பள்ளியின் வர்ணமும், அதாவது பெயிண்ட், பெயர்ந்து வந்து விடுகிறது. மீண்டும் அந்த பள்ளியை பழைய நிலைக்கு கொண்டு வர பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் பெரும் போராட்டமே நடக்க வேண்டியிருக்கிறது. ஒரு வேண்டுகோள்: தூய்மையான மாற்றம். வாக்குப்பதிவு முடிந்தால் மட்டும் பணி முடிந்து விடாது. அந்த இடத்தை மீண்டும் இருந்தது போலவே ஒப்படைக்கும் பொழுதுதான் அது முழுமையாக முடிவடைகிறது. சுவர் பாதுகாப்பு. போஸ்டர்களை சுவர்களில் ஒட்டாமல் இருக்க மாற்று ஏற்பாடுகளை செய்யலாம். இரண்டாவது, சுத்தம் செய்யும் குழு. வாக்கு பெட்டிகள் சீல் வைக்கப்பட்ட உடனேயே அந்த வளாகத்தை சுத்தம் செய்ய தனி குழுக்களை நியமிக்கலாம். மூன்றாவது, தூய்மை உறுதிமொழி. நாம் பயன்படுத்திய இடத்தை எப்படி பார்த்தோமோ அப்படியே தூய்மையாக திரும்பி ஒப்படைக்கும் முறையை கொண்டு வர வேண்டும். வெற்றி என்பது வெறும் வாக்குகளின் எண்ணிக்கையில் மட்டுமில்லை, பொது இடங்களை நாம் எவ்வளவு மதிக்கிறோம் என்பதிலும் தான் இருக்கிறது. அடுத்த முறை தேர்தல் முடிந்து குழந்தைகள் பள்ளிக்கு வரும்பொழுது அங்கே குப்பைகளை பார்க்கக்கூடாது. மாறாக ஒரு சுத்தமான, ஒழுங்கான நாட்டை பார்த்து அவர்கள் பெருமைப்பட வேண்டும். சிறப்பாக செயல்பட்ட தேர்தல் குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகள். அடுத்த தேர்தலை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு செல்வோம். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.